தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. இன்னைக்கு எடப்பாடியார் அவர்கள் டெல்லி போயிருக்காரு. நேற்றைக்கு தான் பிரதமர் தமிழ்நாடு பாண்டிச்சேரி வந்து 2 மிகப்பெரிய பிரம்மாண்ட பொதுக்கூட்டங்களை அட்டன் பண்ணாரு. கூட்டணி பேச்சுவார்த்தை தமிழ்நாட்டிலே நடத்தி முடிச்சிருக்கலாம். எடப்பாடியார் அவர்கள் டெல்லி போய் கூட்டணி பேச்சுவார்த்தை இந்த தொகுதி பங்கீடு பற்றி பேசுவதற்கு என்ன காரணம்? தேர்தலை ஒட்டி இந்த IAS IPS அதிகாரிகள் யார் யார் அரசுக்கு ஆதரவாக செயல்படுறாங்க, இவர்கள் அமைச்சர்கள் மேலே நடவடிக்கை, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நிற்கிது. இதெல்லாம் ஒட்டி தான் இந்த சந்திப்பில் வந்து பேச இருக்கிறாரு. டிடிவி தினகரன் சொன்னார்ல, புல்ல பிடிக்கிற மாதிரி அந்த புல்ல பிடிக்கிற வேலை செய்யறதுனால SDPI, தமிமுன் அன்சாரி, அப்போ அவங்களுக்கு எங்கேருந்து கொடுக்குறது? இவர்கள் இஸ்லாமியர்கள், நாங்கள் இஸ்லாமியோட சொந்தங்கள், அது இதுன்னு உருட்டுவாங்க. ஆனால் அவர்களுக்கான எண்ணிக்கையை கொஞ்சம் கூட உயர்த்த மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. காங்கிரஸ் தாங்க 25 ஏற்க மாட்டோன்னு கிரீஷோடங்க ஒரு பிரஸ் மீட் ஒன்று கொடுத்துருக்காரு. டெல்லியில் ANIக்கு கொடுத்துருக்காரு. அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரளயமாக வெடிச்சிருக்கு. என்ன சார் நடக்க வாய்ப்பு இருக்கு? கிறிஸ்டோடங்க ரொம்ப தெளிவாக இருக்காருங்க. கூட்டணி உடைக்கணும்னா இல்லை, அவரு இது காங்கிரஸ்க்குரிய மரியாதை வேணும், காங்கிரஸ்க்குரிய இது வேணும். என்னால் நீ வாழ்கிற, ஒன்றால் நான் வாழ்கிறேன், அவ்வளோதான். காலம் மாறுது, மாறும்போது அவங்களும் மாறும். காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போல்லாம் ஒன்றும் கிடையாது. காங்கிரஸ் நீங்கள் 70கள் 80களில் காங்கிரஸுடைய ஆட்டத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டோடங்கெல்லாம் பச்சா 34 MLAக்கு ஒரு ராஜ்யசபா. ஆமாம் சார், ஒரு ராஜ்யசபா 3 டேர்மாவது போயிருக்கோம். அவங்கள்ட்ட இருக்கிறதே 18 MLA தானே சார்? 2 டேர்முக்கே கணக்கு போட்டாலும் ஒரு இது அவங்களுக்கு ஃப்ரீயாக அவங்களது தானே அவங்களுக்கு வருது. சிதம்பரத்துக்கு ஒன்று கொடுத்துட்டாங்களே சார். அதான் சொல்கிறேன், அதில் 34 வந்து ஒரு ராஜ்யசபான்னு வச்சுட்டாலும் இன்னொன்று இவங்களுக்கு தானே அது யூஸ் ஆகுது. நீங்கள் 4 MLA 3 MLA வச்சுக்கிற MLAவே இல்லாத பிரேமலதா கொடுக்குறீங்க. 18 MLA வச்சுக்கிட்டு உங்களுக்காக கூட இருந்துக்கிட்டு எல்லா இதுவும் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். எங்களுக்கும் ஒன்றுமே இல்லாத 0.43% வச்சுருக்கிற பிரேமலதாவுக்கு ஒன்றா? ராகுலுக்கு திமுக கூட்டணி மேல் விருப்பம் இல்லையா சார்? கண்டிப்பாக கிடையாது, எந்த காலத்துலேயுமே கிடையாது, எந்த காலத்துலேயும் கிடையாது. நீங்கள் வேணால் பாருங்கள், ராகுலை 2016 to 21 பாருங்கள், இவங்கள சட்டையே செஞ்சிருக்க மாட்டார். ராகுலை இவர்களும் பயன்படுத்திக்கிட்டாங்கல்ல. 2019 ராகுல் தான் பிரதமர்னு சொல்லனா, ராகுலுக்கு இந்த ஒரு அலை இருந்ததில்ல ஆதரவு தமிழ்நாட்டில், அப்படி இருந்தது. அதெல்லாம் சேர்த்து தான் அந்த பெருவெற்றி. ராகுலுடைய மைண்ட் செட்டு தெரியும்ல, தேஜஸ்வியே உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு வந்தாள். இவங்களாம் எந்த மொழிக்கு ஜெயிக்க வேண்டிய களத்தை போடா போண்டு தட்டி விட்டு வந்தாள். அந்த மாதிரி இருக்கும்போது இங்கே இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. இப்போ நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னா தாவேக்கா கூட அடுத்து உள்ளாட்சி தேர்தல் நல்லா 50-40% மேலே கேட்டு வாங்கிக்கலாம். அடுத்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் காங்கிரஸா பாஜகவா, ராகுலா மோடியா, இவர் யார் சொல்லுவார்? திமுக. அழகாக திமுக ஓரம் கட்டலாம். இதுதான் இந்திரா காந்தியுடைய லட்சியம். ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு அப்துல் முத்தலீப் அவர்கள் இருந்தார். வணக்கம் முத்தலீப் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கு. தமிழ்நாட்டில் 2 பெரும்பான்மை கட்சிகள் திமுக அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு எடப்பாடியார் அவர்கள் டெல்லி போயிருக்காரு. நேற்றைக்கு தான் பிரதமர் தமிழ்நாடு பாண்டிச்சேரி வந்து 2 மிகப்பெரிய பிரம்மாண்ட பொதுக்கூட்டங்களை அட்டன் பண்ணாரு. கூட்டணி பேச்சுவார்த்தை தமிழ்நாட்டிலே நடத்தி முடிச்சிருக்கலாம். எடப்பாடியார் அவர்கள் டெல்லி போய் கூட்டணி பேச்சுவார்த்தை இந்த தொகுதி பங்கீடு பற்றி பேசுவதற்கு என்ன காரணம்? குறிப்பாக தொகுதி பங்கீடுக்காக தான் டெல்லி போயிருக்காரா? எடப்பாடியாருடைய டெல்லி பயணம் எதை உணர்த்துகிறது சார்? கூட்டணி பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட அவங்க முடிச்சிட்டாங்க. 25 தொகுதிகள் உட்பட 25 தொகுதி, அது என்னென்ன தொகுதி உட்பட பேசிகிட்டு இருக்கிறாங்க. பாஜகவுக்கு 25 தொகுதிகள். ஆமாம், அதனால் அந்த பிரச்சனைலாம் கிடையாது. இங்கேருந்து இப்போ இங்கே எழுதுறாங்களே, இங்கேருந்து போகிறாரு, முடியாதனால டெல்லியில் போய் அமித்ஷாட்ட பேச போகிறாங்க, அதெல்லாம் கிடையாது. தேர்தலை ஒட்டி இந்த IAS IPS அதிகாரிகள் யார் யார் அரசுக்கு ஆதரவாக செயல்படுறாங்க, ப்ளஸ்ஸு இவர்கள் அமைச்சர்கள் மேலே நடவடிக்கை, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நிற்கிது. இதெல்லாம் ஒட்டி தான் இந்த சந்திப்பில் வந்து பேச இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இது ஏதோ கூட்டணிக்காக தொகுதி பிரச்சனை, அந்த இங்கே முடியாதனால அங்கே அப்படிலாம் கிடையாது. ஓகே, அவர்கள் ஏற்கனவே ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க. நேற்று PM அந்த லிஸ்ட்டு PMகிட்ட போய் PM கொடுத்துட்டாரு. ஓகே, ஆக்சுவலாக அது அப்படி தான் ரூட் வந்தது. ஓகே, அதனால் அது அப்படி கிடையாது. இவர்கள் கேட்குறது இன்றைக்கே மேட்ரு கிடையாது, தொகுதி தான். ஓகே, எங்களுக்கு இந்த தொகுதி வேணும்னு. அது கிட்டத்தட்ட
ஏடிஎம்கே வந்து அதில் 70-80% வந்து பிரச்சனை வராது. ஒரு 20% ஏடிஎம்கே தொகுதி கேட்குற மாதிரி இருக்கும். ஓகே, மற்றபடி பெருசாக இல்லைன்றது தான் என்னுடைய எண்ணம். நம்பர்ஸில் பிரச்சனை இல்லை, எந்த தொகுதிகள்னு அடையாளம் காணுவதில் சில பல பிரச்சனைகள் பிரச்சனைகள் இருக்கு. இருக்குது. அதுலேயும் ஒரு 70% இவர்கள் கேட்பதை அவங்க கொடுக்கறதுல பிரச்சனை வராது. ஓகே, எப்படி சார் மற்ற கட்சிகளுக்கு எப்படி சார் கூட்டணி? பாமக இருக்காங்க, அதே போல் வந்து டிடிவி இருக்காரு, எப்படி வந்து 17-18 இல்லாட்டி இவர்களுக்கு 7 அந்த ரேஞ்சில் போவோம். ஓகே, இவருக்கு 5 தொகுதிகள், 5 இல்லை 4 யாருக்கு சார்? ஜிகே வாசன். ஓகே, அப்படி போவோம். மீதி இருக்கிறவங்க எல்லாமே இரட்டை இலை சின்னம். ம், அதனால் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. தொகுதி மட்டும் என்ன தொகுதின்றது ஓடிக்கிட்டுருக்கோம். எல்லா இடத்துலையுமே அதுதான் திரும்ப திரும்ப. வட மாவட்டங்களில் இப்போ இவர் பாமக சில இதெல்லாம் விட்டு கொடுத்துருவாங்க. ஏன்னா தேமுதிக காலி பண்ணணும், பாமகக்கு வட மாவட்டங்களில் பிரச்சனை இருக்குது, அந்த மாதிரி இடங்கள்லாம். அது கள்ளக்குறிச்சி போன்ற இடங்கள் மட்டும், விழுப்புரம் அங்கே ஏடிஎம்கே ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அங்கே அந்த மாதிரி இடங்களில் மட்டும் விட மாட்டாங்க. மற்றபடி கேவி குப்பம், குடியாத்தம்லாம் கூட பிஜேபி கேட்குறாங்க. ஓ, கேவி குப்பம் லாஸ்ட்டு ஜெகன்மூர்த்தி நின்று ஜெயிச்சார்லே சார். ம், அப்புறம் அவர் எப்படி விட்டு கொடுப்பாருங்கிற கேள்வி நமக்கு இருக்குல்ல. அது அவர் இங்கே நிற்க சொல்ல வைப்பாங்க, இல்லையா என்னன்றது பேச்சுவார்த்தைக்கு போகும். 25 தொகுதிகள் வந்து கொடுக்க போகிறாங்கன்னு சொல்கிறீங்க. இந்த 25 தொகுதிகளை பாஜக வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களா சார்? ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நமக்கும் சில தகவல்லாம் வந்திருக்கு. நான் ஏற்கனவே என்னுடைய சேனல்ல நான் சொல்லியிருந்தேன், உங்களுக்கும் சொல்கிறேன். இதுதான் ஃபைனல்னு கிடையாது. ஆனால் இது ஒரு தகவலாக அவர்களுக்கு கேட்டிருக்காங்கன்றது நமக்கு வந்தது. சில இதெல்லாம் மாறும் சொல்கிறேன். கோவை தெற்கு வானதி துறைமுகம், அந்த துறைமுகம் வேளச்சேரி, மயிலாப்பூர், டி நகர் 4 கேட்டிருக்காங்க. இதில் டி நகர், மயிலாப்பூர் ஏடிஎம்கே நிற்கிற மாதிரி இருக்குது. வேளச்சேரியும் கிட்டத்தட்ட ஏடிஎம் நிற்கிற மாதிரி இருக்குது. அதனால் துறைமுகம் வினோஜ் அங்கே இருக்கார். வினோஜ் வந்து இங்கே டி நகர் கேட்டுருக்காரு. துறைமுகத்தினால ஜெயிக்கிற அளவுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, அதனால் துறைமுகம். அது போல் திருவிக்கா நகர் பொற்கொடி ஆம்ஸ்டாங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க, அது அநேகமாக வாய்ப்பு இருக்கும். கொளத்தூர் பிஜேபி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அந்த இடத்துல வேலை செஞ்சு வச்சுருக்காங்க. கொளத்தூர், ஆவடி இல்லை அம்பத்தூர். ஓகே, விலவங்கோடு, பத்மநாபபுரம், சங்கரங்கோயில், நாகர்கோயில், விலவங்கோடு, பத்மநாபபுரம், நாகர்கோயில், இதெல்லாம் அவங்க தேசிய கட்சிகள் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஏரியா. நெல்லை, நயினாறு, ராஜபாளையம். ராஜபாளையம் தொகுதி வந்து கோபால்சாமின்னு சொல்லிட்டு அவர் ஏற்கனவே ஏடிஎம்கேலேருந்து எம்எல்ஏ இருந்தவர். இப்போ அங்கே வைகோடைய உறவினரும் கூட இல்லை சார் அவர். ஆமாம், அவருக்கு அங்கே நின்னார்னா வெற்றி வாய்ப்பு இருக்குன்றதுனால பிஜேபி அதை யோசிக்குது. அது எப்படின்னு தெரில. விருதுநகரில் வந்து பாண்டுராங்கன்னு ஒருத்தர். மதுரை தெற்கு ப்ரொஃபஸர் சீனிவாசன். அதே மாதிரி மயிலாப்பூர், அது வந்து ஏடிஎம்கே நிற்கிறதுனால அது, ஏன்னா இப்போ டிஎம்கே ரொம்ப வீக்காக இருக்கனால ஏடிஎம் நின்னா ஜெயிச்சிடும்ன்றாங்க. பரமக்குடி, காரைக்குடி தெரியும் உங்களுக்கு யார் நிற்பான்னு. மொடக்குறிச்சி ஏற்கனவே அவங்க தொகுதி. டாக்டர் சரஸ்வதி. காங்கேயம் யார்? ஸ்டார் கேண்டட் அண்ணாமலை. தென்காசி ஆனந்தன் ஐயாசாமி. பரமத்திவெல்லூர், திருப்பூர் தெற்கு பேராவூரணி, கருப்பு முருகானந்தம். நெய்வேலி யார்? அஸ்வத்தாமனா இருக்கும். ஓகே, ரிஷிவந்தியம், ராசிபுரம். ரிஷிவந்தியம் கூட ஏடிஎம்கேயும் ஸ்ட்ராங்காக இருக்கு. ஆமாம், அதனால் எப்படி போகும் தெரியாது. ராசிபுரம், செஞ்சி வந்து இந்த இது வன்னியர் பெல்ட் அப்படின்னால கல்யாணராமன், இந்த முன்னாள் பாஜக தலைவராக இருக்க டெல்லியில் இருக்கார் நினைக்கிறேன். ஆவடி, அதை நம்ம சொல்லிட்டேன். ஊட்டி உதகமண்டலம், அணைக்கட்டு அல்லது கேவி குப்பம். குடியாத்தம் நல்லா ஓகே, அணைக்கட்டு இல்லை கேவி குப்பம். வேலூரில் கேட்குறாங்க. ஆமாம், அதே மாதிரி சோழிங்கநல்லூர் கேட்குறாங்க. ஆனால் சோழிங்கநல்லூர் கேபி கந்தன் இருக்காரு. அதனால் இதுதான். ஸோ 25 தொகுதிகளை வந்து அடையாளம் கண்டு அதிமுக கிட்டே கேட்டிருக்காங்க. இதில் சில பல தொகுதிகள் வந்து ஏடிஎம்கேக்கு ஃபேவராக இருக்கக்கூடிய தொகுதிகளும் இருக்குது. இவங்க நின்ன தொகுதிகளும் அப்படியே கேட்குறதும் இருக்குது. ஓகே, அதனால் முன்ன பின்ன மாறும். மற்றபடி பெருசாலாம் இதாகாது சார். அதே போல் மதுரை வடக்கு கேட்டிருக்காங்க. அங்கே எஸ்ஆர் கோபி ஏடிஎம்கே இப்போ தான் சமீபத்தில் இணைந்தார். அதனால் மதுரை வடக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை. அதே போல் திமுக கூட்டணிக்குள்ளார பேசிக்கிட்டு இருக்காங்க. சிறிய கட்சிகளுக்கு வந்து கொடுத்து முடிச்சாச்சு. ஐயூஎம்எலுக்கு 3 கொடுத்துருந்தாங்க, 2ல் சுருக்கி இருக்காங்க. என்ன சார் காரணம்? இன்னைக்கு இவர் போயிருக்காரு திருமாவளவன். அதிகார பகிர்வு, ஆட்சியில் பங்குக்கு ஒரு புது விளக்கம் கொடுத்துருக்காரு.
ஆட்சியில் பங்கு அதிகார பகிர்வு. நான் நினச்சிட்டேன் ஆட்சியில் பங்குனா அமைச்சரவை, அதிகார பகிர்வுனா வாரியங்கள் நினச்சிருந்தேன். அதிகார பகிர்வுனா சீட்டு எண்ணிக்கையா, இன்றைய கண்டுபிடிப்பு. அதே மாதிரி இப்போதுலேருந்து ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா உள்ளே போயிட்டு வந்த பிறகு அவருக்கு தெரிஞ்சு போச்சு அதே 6 தான் போலன்னு. அதனால் இந்த தேர்தல் மிக முக்கியமான தேர்தல். போன தேர்தல்லாம் கிடையாது. போன தேர்தல் இதே கூட்டம் தான் நினச்சி. ஆமாம். ஆனால் அதெல்லாம் விட இந்த தேர்தல் சிறப்பானதான். வலதுசாரிகள் வீழ்த்தப்பட வேண்டும் என்பது இந்த தேர்தலுடைய மிக முக்கியமான இதுவும். கடைசியில் இதை வச்சுக்கிட்டு உருட்டுறாங்க. அப்போ வலதுசாரிகள் வீழ்த்தப்படணுன்ற போர்வையை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன வேணால் பண்ணுவீங்க, அவங்க என்ன வேணால் பண்ணுவாங்க, நீங்கள் சிலுவை சுமப்பீங்க, யாரும் கேட்கக்கூடாது. வலதுசாரி சிந்தனை தானே அது. வன்கொடுமைக்கு எதிரான மனநிலை, வன்கொடுமைக்கு எதிரான அந்த சட்டம் கொண்டு வராமல் இருக்கிறதுக்கான மனநிலை வலதுசாரி சிந்தனையுடைய வெளிப்பாடு தானே. என்ன பண்ணார் இவர்? அதனால் அவர் இந்த மாதிரி ஐயுஎம்எலுக்கெல்லாம் இப்போ 2 மற்றவங்களாம். ஏன்னா இஸ்லாமிய வர்றவங்களெல்லாம் இழுத்து போகிறது. இந்த டிடிவி தினகரன் சொன்னார்ல, புல்ல பிடிக்கிற மாதிரி. அந்த புல்ல பிடிக்கிற வேலை செய்கிறதுனால எஸ்டிபிஐ, தமிமுன் அன்சாரி, அப்போ அவங்களுக்கு எங்கேருந்து கொடுக்குறது? இவர்கள் இஸ்லாமியர்கள், நாங்கள் இஸ்லாமியோட சொந்தங்கள், அது இதுன்னு உருட்டுவாங்க. ஆனால் அவர்களுக்கான எண்ணிக்கையை கொஞ்சம் கூட உயர்த்த மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. இஸ்லாமிய கூட்டு இயக்கங்கள் போய் 15 தொகுதிகளுக்கு மேலே கேட்டாங்க. மொத்தமாக கேட்டாங்க, எல்லாருக்கும் எங்களுக்கு கொடுங்க, யாருக்கு வேணால் கொடுங்க. ஆனால் இவர்கள் 2 4 2 6க்குள்ளே முடக்க பார்க்குறாங்க. இதுதான் இவர்கள் இஸ்லாமியர்களுக்கு இது. ஆனால் பாஜக உள்ளே வந்துடும். அது பாஜக உள்ளே வந்துடும் அப்படின்னா நீங்கள் பாஜகவை கடுமையாக இருக்கிறன்னா கம்யூனிஸ்ட்டுகள், இந்த இஸ்லாமிய இயக்கங்கள், இவங்க தானே. ஆனால் நீங்கள் அவர்களுக்கான எந்த இதுவும் பண்ணுறதில்ல. கட்சிக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்துல் வஹாப்பு, இந்த நாசர், மஸ்தான் இந்த தடவை கொடுக்க மாட்டான்னு நினைக்கிறேன். பாளையங்கோட்டையில் மைதீன் கான் இருந்தார்ல, அவர் இப்போ இல்லை. அது வேலை தான் அப்துல் வஹாப் கொடுத்தாங்கல்ல. இப்போ அப்துல் வஹாப்புக்கு மைதீன் கான் இருக்காரு, கொஞ்சம் ஆக்டிவாக இல்லை. இந்த தடவை பாளையங்கோட்டையில் மீரான் அப்படின்னு அயலக அணி, அவருக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி சிலர் தான் அங்கங்கே தென்படுறாங்க. பெருசாக கட்சிக்குள்ளேயும் இஸ்லாமியர்களை கொடுக்குறதுக்கான ஏற்பாடு இல்லை. இதுதான் இவர்கள் இஸ்லாமியர்களை நடத்தும் விதம், இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கும் மதிப்பு. ஆனால் பெருசாக பேசிக்குவாங்க. அடுத்து திருமாவளவன் போயிட்டு வந்தோன்னே தெரிஞ்சு போச்சு, லைட்டாக ஒரு உருட்டுகிறாப்புல. ஏன் சார் எவ்வளோ சார் கொடுக்க வாய்ப்பு இருக்குது? 6 இல்லை 5 டபுள் டிஜிட்டான். 12 வரைக்கும் கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சொன்னாரா? இரட்டை இலக்கத்தில் கேட்டிருக்கோம் இன்னைக்கு சொன்னாரா? இன்னைக்கு எதுவுமே சொல்லலை, தெரிஞ்சுக்கங்க. அதை பற்றி சொல்லியிருக்கோம் அங்கே தான். அது மட்டும் இல்லாமல் பாண்டிச்சேரியில் ஒரு 3 தொகுதிகள் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு நல்லா கொடுப்பாங்க. பாண்டிச்சேரியில் இவங்களுக்கே டப்பா டான்ஸ் ஆடுது, இதில் அவங்களுக்கு வேறு கொடுக்குறாங்களா? அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. அவர் ஆசைப்படலாம், ஆசைப்படுவதில் தவறில்லை. தேமுதிகவை விட அதிகமான இடங்கள் விசிகாவுக்கு ஒதுக்கப்படலாம் அப்படிங்கிற டாக்ஸ் ஒன்று போயிட்டுருக்கே சார். அப்போ தேமுதிகவுக்கு 4 சீட்டா? 4 பாருங்கள் என்னென்ன கூத்து நடக்க போகுது, என்னென்ன பிரச்சனைன்னு. இடதுசாரிகளுக்கு 6 தொகுதிக்கு ஓகேவா? மாநாட்டில் தீர்மானம்லாம் நிறைவேற்றி வந்தாங்க. சிங்கிள் டிஜிட்னால் நம்ம நிற்க தேவையில்ல, வெளியே வந்துடலான்லாம் பேசுனாங்க. அன்றைக்கி என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம். கேட்டாங்கன்னா ஒரு உருட்டுவாங்க. வலதுசாரிகள் வீழ்த்தப்பட வேண்டும், பாசிச சக்திகள் வீழ்த்தப்பட வேண்டும் என்பால் நம்மில் ஒற்றுமை இருக்க வேண்டும். நம்மில் ஒற்றுமையை குறைக்க முயற்சி செய்வார்கள். யார் செய்கிறா? சீட்டு எண்ணிக்கையை குறைப்பதை பத்திரிகையாளர்கள் தூண்டி விடுவார்கள். இப்படிலாம் பார்த்துருக்கீங்களா அவங்க பேசுறதெல்லாம்? கட்சிக்குள்ளே பிரச்சனை இருக்கிறது என்பது போன்ற தோற்றத்தை ஊடகங்கள் பெரிதாக கிளப்பும். இது நம்முடைய கொள்கைக்கு எதிரான விஷயம். இங்கே எண்ணிக்கை முக்கியமல்ல. இடதுசாரிகள் மற்றும் இந்த சமூக நீதி சக்திகள் ஒன்றிணைந்து பாசிச சக்திகளை, வலதுசாரி சக்திகளை வீழ்த்துவது மட்டும்தான் லட்சியம். அதுக்காக நாங்கள் இன்னும் கொஞ்சம் மொட்டை அடிச்சினாலும் அடிச்சிக்கிறோம் அப்படின்னு இந்த உருட்டு தான் இந்த வாரம் ஃபுல்லாக கேட்கும். இந்த மாதம் ஃபுல்லாகவே இந்த மாதிரி உருட்டு தான் கேட்கும். அதுக்கு பேர் அடிமை சாசனம். ஆனால் வெளியில் இதை சொல்லிக்குவாங்க. இதுதான் நடக்கும். இதில் அடுத்தவங்களை வேறு கேள்வி கேட்குது. நீங்கள் என்ன இது அதிமுக அங்கே போய் அடிமை கட்சி ஆயிடுச்சுன்னு 25 தொகுதி மேலே ஏறிச்சா பார்த்தீங்களா? இதுதான் நிலமை. ஆனால் இங்கே பெரிய வீரர்கள், சமாதானம், சகவாழ்வுன்னு பேசிக்கிட்டு இப்போ பாருங்கள், இன்னும் ஒரு சீட்டு குறைக்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க விடுதலை சிறுத்தைகளுக்கு. எங்கே போய் முடிய போது தெரில. காங்கிரஸ் தாங்க 25 ஏற்க மாட்டோன்னு கிரீஷோடங்கிறது ஒரு பிரஸ் மீட் ஒன்று கொடுத்துருக்காரு, டெல்லியில் ஏஎன்ஐக்கு கொடுத்துருக்காரு. அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரளயமாக வெடிச்சிருக்கு. என்ன சார் நடக்க வாய்ப்பு இருக்குது? கிறிஸ்டோடங்க ரொம்ப தெளிவாக இருக்காருங்க.
கூட்டணி உடைக்கணும்னா? இல்லை அவரு இது காங்கிரஸ்க்குரிய மரியாதை வேணும், காங்கிரஸ்க்குரிய இது வேணும். என்னால் நீ வாழ்கிற, உன்னால் நான் வாழ்கிறேன், அவ்வளோதான். நீ வந்து கரெக்டாக நடந்துட்டுனா நடப்பேன். எங்களை இப்படி இதே கிறிஸ்தோடங்கிறது தான் குழு அமைச்சிக்கிட்டு போய் தலை குனிஞ்சு கை கட்டி நின்ன காலம் உண்டு 2 மாதத்துக்கு முன்னாடி. காலம் மாறுது, மாறும்போது அவங்களும் மாறுவாங்க. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போல்லாம் ஒன்றும் கிடையாது. காங்கிரஸ் நீங்கள் 70கள் 80களில் காங்கிரஸுடைய ஆட்டத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தோடங்கர்லாம் பச்சா அந்த கண்ணில் விரல விட்டு ஆட்டியிருக்காங்க, கலைஞரை, எம்ஜிஆர் எல்லாம். அதனால் இதெல்லாம் வந்து பச்சா. சார் அப்போ வந்து ஆளும் கட்சியாக இருந்தாங்களே சார், 70கள் இல்லையே சார். 70கள் 80களில் எங்கள் ஆளுங்கட்சியாக இருந்தாங்க. சென்ட்ரலில் சார் இருக்கட்டும், அதுக்காக 2004 கூட சென்ட்ரல் ஆட்சியில் இருந்தாங்க. இவங்க தானே ஆதிக்கம் செலுத்தியிருந்தாங்க. 2006 கூட்டணி கேட்கலையே. இவர் உட்காந்து மிரட்டிக்கிட்டு அது என்ன சொன்னாங்க, இவரை நம்பி தான் அங்கே இருக்கான். கதை அவங்க நினச்சா என்ன வேணால் பண்ண முடியும். இவங்க இடதுசாரிகள் 55 சீட்டு இருந்தாங்க, இவங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அணுசக்தி ஒப்பந்தத்தில் வெளியேறும்போது நான் காங்கிரஸ் பயந்தா போச்சு, டக்குன்னு முலாயம் சிங் அதை இவங்களை பிடிச்சி போட்டு இது பண்ணான். என்ன கதைன்னா இவர் சாமர்த்தியமாக ஏமாற்றிருந்தார் கலைஞர். இங்கே இருக்கிற அதை வழக்கம் போல் இங்கே இருக்கிற தலைவர்களை சரி கட்டிக்கிட்டு அவர் அப்படியே வண்டி ஓட்டினார். அன்றைக்கி அவங்களும் பெருசாக கண்டுக்கல, சோனியா காந்திலாம் பெருசாக கண்டுக்கல, இல்லாட்டி வச்சு செஞ்சு விட்ருப்பாங்க. இப்போ இருக்கிற காங்கிரஸ் மாதிரி இருந்தால் கொடு, ஒரு 5 மினிஸ்ட்ரி கொடு, ஸ்ட்ராங்காக கொடுன்னு கேட்டிருப்பாங்க. அப்போ வந்து விட்டு கொடுத்துட்டாங்க. அதே ஒவ்வொரு தடையும் பழைய அண்ணாமலையாக இருக்க முடியுமா? நீ சொல்கிறதெல்லாம் கேட்குறதுக்கு நான் பழைய அண்ணாமலையா அப்படின்னு கிறிஸ்தோடங்கர் கேட்குறாரு. அதனால் கிறிஸ்தோடங்கரை வந்து வச்சுக்கிட்டே செல்வ பிறந்தகை ஓட்டினார் பார்த்தீங்களா ரீலு. அவர் எங்கே அப்படி சொன்னார்? அவர் வந்து தாவேகா பற்றி பேசவே இல்லை, தாவேகாவோட பேச்சுவார்த்தை பேசவே இல்லை. நீங்களாக கிளப்புகிறீர்கள் அதே குரல். எது? பிரேமலதா குரல். நீங்கள் பத்திரிகையாளர்கள் நீங்கள் தான் அதை பண்ணுறீங்க. இப்படிலாம் பண்ணால் டெஃபர்மேஷன் போட வேண்டியிருக்கும். எது? ஒரு கட்சி இன்னொரு கட்சி கூட பேச்சுவார்த்தை நடத்துதுன்னு ஒரு தகவல் வந்து அது எழுதுனா கூட டெஃபர்மேஷன் போடுவாங்க. என்ன ஒரு இது பாருங்கள். மறுநாளே சொல்லிட்டாரு சோடங்கர், நாங்கள் தாவேகா வந்து ஒரு இளைஞர்கள் பெரிய அளவுக்கு ஆதரவு உள்ள கட்சி, நாங்கள் வந்து இந்த மாதிரிலாம் இது பண்ண மாட்டோம், சீட்டு எண்ணிக்கையெல்லாம் குறைச்சிலாம் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்படி தூக்கி அப்படி இறக்கி விட்றாரு. நேற்று ராகுல் காந்தி வாழ்த்து பார்த்தீங்களா? டியர் ப்ரோ இல்லை, எங்கே போச்சு ப்ரோ? வாட் ப்ரோ? இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. மல்லிகார்ஜுன கார்கே ட்வீட் பார்த்தீங்களா சார்? பார்க்கல. அவர் வந்து ரொம்ப மெக்னானிமஸாக புகழ்ந்து எழுதியிருந்தார். ஸோ அது ஒரு டீமு. இங்கே ராகுல், பிரியங்கா, சோடங்கர், கேசி வேணுகோபால், இந்த செட்டு இருக்குல்ல, இதுதான் மேட்ரு. ஓகே, அது மேட்ரே கிடையாது. கண்டுக்கவே மாட்டாங்க. இங்கே துடிக்கிறாரு செல்வ பெருந்தகை. இவங்க செல்வ பெருந்தகை வச்சு தான் அதை ஆப்ரேட் பண்ண. மாணிக்கம் தாகூரே அண்ணன் ஸ்டாலின் ட்வீட் போட்டிருந்தார் சார், பிறந்தநாள் ட்வீட்டு. அதெல்லாம் இப்போ நீங்கள் அண்ணன் ஸ்டாலின் போட நாளைக்கு வேறு இது போடுவார். அதெல்லாம் மேட்ரு இல்லை. மாணிக்கம் தாகூரோ, கார்த்தி சிதம்பரமோ, ஜோதிமணியோ, ராஜேஷ்குமாரோ, இவங்கெல்லாம் வந்து அழகிரியோ, இவங்கெல்லாம் திமுக கூட போகணுன்றதெல்லாம் கிடையாது. அவங்க எடுக்கட்டும், முடிவு எடுக்கட்டும். ராகுல் என்ன மைண்ட் செட்டில் இருக்காருன்னு அவங்களுக்கு தெரியுது. எடுக்கட்டும், பார்ப்போம். மானத்தோட சீட்டு கிடச்சா ஓகே. 35 தொகுதி, 2 ராஜ்யசபா. இல்லையா 35 தொகுதி 2 ராஜ்யசபா? எப்படி சார் 2 கொடுப்பாங்க? இந்த தடவை 1, 28ல் 1. அதான் சார், ராஜ்யசபா எலெக்ஷன் நடக்கும் போதெல்லாம் காங்கிரஸ்க்கு ஒன்று கொடுக்கணும்னு தலையெழுத்தா என்ன திமுகவுக்கு? 18 எம்எல்ஏ வச்சுட்டு எத்தனை தடவை வாங்கினீங்க? ஒரு தடவை தானே கொடுத்தீங்க. 34 எம்எல்ஏக்கு ஒரு ராஜ்யசபா. ஆமாம் சார், ஒரு ராஜ்யசபா. 3 டேர்மாவது போயிருக்கோம்ல. அவங்கள்ட்ட இருக்கிறதே 18 எம்எல்ஏ தானே சார்? 2 டேர்முக்கே கணக்கு போட்டாலும் ஒரு இது அவங்களுக்கு ஃப்ரீயாக அவங்களது தானே அவங்களுக்கு வருது. சிதம்பரத்துக்கு ஒன்று கொடுத்துட்டாங்களே சார். அதான் சொல்கிறேன். 18 எம்எல்ஏனா 3 டேர்ம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 24 54 எம்எல்ஏக்கள் கணக்கு வந்துடுறாங்க. அதில் 34 வந்து ஒரு ராஜ்யசபான்னு வச்சுட்டாலும் இன்னொன்று இவங்களுக்கு தானே அது யூஸ் ஆகுது. நீங்கள் 4 எம்எல்ஏ 3 எம்எல்ஏ வச்சுக்கிற எம்எல்ஏவே இல்லாத பிரேமலதா கொடுக்குறீங்க. என்ன 18 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு உங்களுக்காக கூட இருந்துக்கிட்டு எல்லா இதுவும் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். எங்களுக்கும் ஒன்றுமே இல்லாத 0.43% வச்சுருக்கிற பிரேமலதாவுக்கு ஒன்றா இவர் கேட்கலன்றீங்களா? திருமாவளவன் ராஜ்யசபா எல்லாம் ஆரம்பிப்பாங்க. அதனால் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பண்ணுறதெல்லாம் எப்படின்னா அதுக்கு பதிலாக ஈடு கட்டுருவாங்க வேறு மாதிரி. அதனால தான் இவங்க வந்து அதிகார பகிர்வு அதுன்னு உருட்டுறது. ஆனால் காங்கிரஸ் தயாராக இல்லை. காங்கிரஸ் தயாரா இல்லையா இல்லை ராகுல் காந்தி தயாரா இல்லையா சார்? காங்கிரஸ் என்றால் என்ன, ராகுல் காந்தி என்றால் என்ன?
அம்மையப்பன் என்றால் என்ன, உலகம் என்றால் என்ன, அவ்வளோதான். இந்த தடவை ராகுலும் பிரியங்காவும் ஒரே மைண்ட் செட்டில் இருக்கு. ஓகே, அதுதான் பிரச்சனை. அப்போ பிரியங்கா சொன்னது வந்து இவங்களோட நம்ம கூட்டிகிட்டு அடுத்தடுத்து வர ஸ்டேட் எலெக்ஷன் சந்திக்கிறோன்னா இவங்க வாட்டில் சனாதனன்வாங்க, எதையாவது பேசி வைப்பாங்க. பாஜக அதை எடுத்துக்கிட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக, இது இந்தியா ஃபுல்லாக காங்கிரஸுக்கு எதிராக அந்த வாக்குகளை இந்து விரோதிகள், வெகுஜன மக்களுடைய விரோதிகள்ன்ற மாதிரி கொண்டு போகிறாங்க. நம்ம ஏன் இவங்கள வச்சுக்கிட்டு ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு 8 எம்எல்ஏ, ஒரு 8 எம்பிக்காக நம்ம ஏன் இவங்கள வச்சு சுமக்கணும்? விஜய் இருக்கார், 4-5 ஸ்டேட்டு யூஸ் ஆவார், பிரச்சாரத்துக்கு கூட்டு போகலாம். கேரளாவுக்கு யூஸ் ஆவார், பாண்டிச்சேரியில் ஆட்சி. சார் அப்போ கூட காங்கிரஸ் அவங்களுடைய பலத்தை நம்பலையா சார்? விஜய்ங்கிற ஒருத்தரை நம்பி தான் காங்கிரஸ் வந்து சவுத் இந்தியாவில் இருக்குங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்குறது எவ்வளோ பெரிய அபத்தமான ஒரு ஸ்டேட்மெண்ட் சார். காங்கிரஸ் இப்போ அப்போ திமுககிட்ட பேசுகிறது வந்து காங்கிரஸ் வந்து அப்போ கூட அவங்க பலத்தை நம்பலையா? திமுகவை தான் நம்புறீங்களா? அப்படியா எடுத்துக்கிறது? வைஸ் வர்ஸா தான் இதெல்லாம். ஓகே, காங்கிரஸு திமுக, காங்கிரஸு தாவேகா, இதில் லாபம் எது அப்படின்னு பார்க்கும்பொழுது தாவேகா கூட இணையிறது கூடுதல் லாபம். இன்னைக்கு சீட்டு வாங்கலாம் சார், ஜெயிக்க முடியுமா சார்? அடுத்து உள்ளாட்சியில் ஜெயிச்சுட்டு போகிறோம். உள்ளாட்சியில் நீங்கள் உள்ளே விட மாட்டேங்கிறீங்களே. ஒரு கட்சியை வந்து ஒரு ஸ்டேட்டில் ஒரு கட்சி நிலச்சி நிற்கணும்னா அதுக்கு அடிப்படையாக இருக்கிறது உள்ளாட்சி தேர்தலில் ஜெயிக்கிறது தான், பெருசாக பிடிக்கிறது தான். நீங்கள் மேலோட்டமாக 10 எம்எல்ஏ 8 எம்எல்ஏ வச்சுருந்தா 5 பைசா பிரயோஜனம் இல்லை. அந்த எம்எல்ஏ வந்து அவன் சம்பாரிச்சு போவான், அதாவது நடக்கும். கீழே ஒன்றுமே நடக்காது. ஆனால் உள்ளாட்சிகளில் பிரதிநிதிகள், வட்டம், ஒன்றியம், பகுதி, மாவட்டம், நகரம் இப்படி பிடிச்சிங்க வச்சுக்கிங்க, லோக்கலில் லீடர்ஸ் உருவாகும். அது வந்து கட்சிக்கு ஒரு பெரிய ஸ்ட்ராங் பெல்ட்டு மாதிரி. அது நீங்கள் தாவேகா கூட போனால் நடக்கும். ஏன்னா இவங்களுக்கு எம்எல்ஏ இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் வராது தாவேகாக்கு. அதனால் உள்ளாட்சியில் அவங்க ஈஸியாக இறங்குவாங்க, செலவு ஜாஸ்தி இல்லை, நேரடிக்கு நேர், வார்டுக்கு வார்டு, யார் இது மோதி பார்ப்போமான்னா அடிச்சு தூக்கிடுவாங்க. அப்போ காங்கிரஸ் உள்ளாட்சியில் இவங்களோட கை கோர்த்தாங்கன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். நீ பிஜேபி தான் நான் இது உதாரணம் சொல்லுவேன். 6% அசால்ட்டாக வந்தாங்களா? உள்ளாட்சியில் அண்ணாமலை தான் காரணம். சென்னையில் 20 தொகுதிகள் செகண்ட் பிளேஸு. அதுக்கெல்லாம் காரணம் லோக்கல் பாடி எலெக்ஷனில் உங்களுக்கு. அப்போ ஏடிஎம்கேயோட கூட்டணி வேணா தனிச்சு போலாங்கிற முடிவு எடுத்தாங்க. ஆமாம், அண்ணாமலை இருக்கும்போது உள்ளாட்சி தேர்தலில். ஆமாம். அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து காங்கிரஸுக்கு யூஸ் ஆகும். காங்கிரஸும் தாவேகாவும் சேர்ந்து உள்ளாட்சியில் இறங்கினாங்கன்னா அவ்வளோ வந்து அவர்களுக்கு பயனாக இருக்கும். ராகுலுக்கு திமுக கூட்டணி மேல் விருப்பம் இல்லையா சார்? கண்டிப்பாக கிடையாது. எந்த காலத்துலேயுமே கிடையாது. எந்த காலத்துலேயும் கிடையாது. நீங்கள் வேணால் பாருங்கள், ராகுலை 2016 to 21 பாருங்கள். இவங்கள சட்டையே செஞ்சிருக்க மாட்டார். வருவார், அப்படி போவார். கலைஞரை போயெல்லாம் பார்த்ததே கிடையாது. எல்லா தலைவரும் மோடி உட்பட வந்து கலைஞரை பார்த்தாங்க. ராகுல் பார்த்தாரா? பார்க்கல, பார்த்ததே கிடையாது. அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. இப்போ வேறு வழி இல்லை, இங்கே பிஜேபியை வீழ்த்தணும், நமக்கு ஒரு இது வேணும்னு ராகுலை இவர்களும் பயன்படுத்திக்கிட்டாங்கல்ல. 2019 ராகுல் தான் பிரதமர்னு சொல்லனா ராகுலுக்கு இந்த ஒரு அலை இருந்ததில்ல ஆதரவு தமிழ்நாட்டில், அப்படி இருந்தது. அதெல்லாம் சேர்த்து தான் அந்த பெருவெற்றி, ஃபஸ்ட்டு வெற்றி, அதாவது ஸ்டாலினுக்கு ஃபஸ்ட்டு வெற்றி அதான். அந்த மாதிரி இருக்கும்பொழுது ராகுல் வந்து நீங்கள் குட்ட குனியதுனா அந்த கால தலைவர்கள், இப்போல்லாம் வந்து அந்த மாதிரிலாம் கிடையாது. ராகுலுடைய மைண்ட் செட்டு தெரியும்ல, தேஜஸ்வியே உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு வந்தாள். இவங்களாம் எந்த மொழிக்கு ஜெயிக்க வேண்டிய களத்தை போடா போண்டு தட்டி விட்டு வந்தாள். அந்த மாதிரி இருக்கும்போது இங்கே இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது அவங்களுக்கு. இது வந்து இன்னும் கேட்டால் என்ன கேட்டால் பாசிட்டிவ்னுவேன். தாவேகா கூட சார் பாசிட்டிவ் எப்படி சார் பாசிட்டிவ்னு சொல்ல முடியும்? ராகுல் காந்தி தலைமை எடுத்த பிறகு காங்கிரஸால எங்கேயுமே ஒரு பெரிய வெற்றி பெற முடியவில்லை. 100 MP ஜெயிச்சிருக்காங்க. 100 MP ஜெயிச்சிருக்காங்க. ஆமாம் சார், அது வெற்றி இல்லையே சார். பாஜகவை கொண்டு வந்து 400 சீட்டுன்னு சொல்லி இந்த பாஜகவை 240 தொகுதி 250 தொகுதியில் கொண்டு நிப்பாட்டாங்க. அது பெருவெற்றி தானே. ஸ்டேட்டில் அவங்க அந்த கேசி வருங்கபால் இவங்கெல்லாம் பண்ணுற தப்பு தான், சின்ன சின்ன தப்பு தான் அவங்க மிஸ் பண்ணுறாங்க. பேக் ஃபயர் ஆகுதே சார். அது சின்ன சின்ன விஷயங்கள் அதை கரெக்ட் பண்ணணும். இப்போவும் பாருங்கள், டிஎம் கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா முடிஞ்சிச்சு கதை. இதோட அடுத்த 5 வருஷம் அதுக்குள்ளே காங்கிரஸ் இருக்கோ இல்லையோ என்ன ஆகுதோ தெரியாது. ஆனால் இப்போ நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னா தாவேகா கூட அடுத்து உள்ளாட்சி தேர்தல் நல்லா 50-40% மேலே கேட்டு வாங்கிக்கலாம். அடுத்து பார்லிமெண்ட் எலெக்ஷனு காங்கிரஸா பாஜகவா, ராகுலா மோடியா, இவர் யார் சொல்லுவார்? திமுக. அழகாக திமுக ஓரம் கட்டலாம். இதுதான் இந்திரா காந்தியுடைய லட்சியம். ஓகே, ஏடிஎம்கே இருக்கணும், நம்ம இருக்கணும், டிஎம்கே இருக்கக்கூடாது. அப்படி யோசிச்சாங்க. கரெக்டாக தான் கொண்டு போனாங்க. நடுநடுவில் மாறி மாறி நிலைப்பாடு எடுத்தாங்கல்ல, அதில் டிஎம்கே காங்கிரஸ் கூட்டணி வச்சாங்க, அதோடு முடிச்சு விட்டாங்க.
எம்ஜிஆர் அதுக்கப்புறம் கூட்டணி கூப்பிட்டாரு, இழுத்து போட்டார். அப்புறம் டிஎம்கே தனியாக, ஏடிஎம்கே ப்ளஸ் காங்கிரஸ் அடிஷ்னலாக இந்த ட்ராவல் வந்து காங்கிரஸை அப்படியே பின்னாடி கொண்டு போயிடுச்சு. தலைவர்களையும் மதிக்கலை. சிவாஜி கணேசன் தலைவராக்கல, மூப்பனாரை பெருசாக இது பண்ணல. இதெல்லாம் போகும்போது ஒன்றும் இல்லாமல் போனாங்க. அதனால் கரெக்டான முடிவு எடுத்திருந்தால் 72 73லேயே டிஎம்கே ஏதோ ஒன்று காலியாக இருக்கும். அதை 30%ங்க. இவங்க 2 பேரும் 23 22. ஆமாம். ஏடிஎம்கே 23, டிஎம்கே 22, 45%. அவங்க 30. பயந்து போய் ஒன்றா சேரலாம்லாம் முடிவு எடுத்தாங்க. காங்கிரஸ் தலையெடுத்துரும், நம்ம மீண்டும் ஒன்று சேருவோம்லாம் முடிவெடுத்து பேச்சுவார்த்தைலாம் போயிடுச்சு. திமுகவும் அதிமுகவும் இணைவதற்கான முயற்சியெல்லாம் எடுத்தாங்க. ஆமாம். கடைசி டைமில் எம்ஜிஆர் பல்ட்டி அடிச்சிட்டார், நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறோம், நம்ம இறங்கிடலாம் அப்படின்னு. அப்புறம் எம்ஜிஆர் எடுத்த முடிவு தான் காங்கிரஸை கையில் வச்சுக்கிட்டா நம்மளால் இவரால் ஒன்றுமே பண்ண முடியாது தான் காங்கிரஸை கையில் வச்சுக்கிட்டார். அதனால் காங்கிரஸ் ஒரு சக்தி. அந்த சக்தியை யார் எப்படி பயன்படுத்துகிறாங்கன்றது விஜய்க்கு அந்த அறிவு இல்லை, ஆனால் ராகுலுக்கு இருக்குது. ராகுல் இப்போ கரெக்டான அந்த முடிவு எடுத்து இறங்கினாப்புலன்னா தாவேக்கா வந்து பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் 2031 வரைக்கும் ட்ராவல் பண்ணலாம். நீங்கள் அந்த ட்ராவல் வந்து உங்களை திமுக 3வது இடத்துக்கு தள்ளிடும். அது ரொம்ப முக்கியம் சார். அதே போல் நேற்றுக்கு பிரைம் மினிஸ்டர் வந்திருக்காரு, ரொம்ப ஆக்ரோஷமாக பேசியிருக்காரு. திமுகவை பின் பாயிண்ட் பண்ணி ஏகப்பட்ட விமர்சனம், ஊழல்களை எல்லாம் பட்டியல் போட்டிருக்காரு. எல்லாத்தையும் பட்டியல் போட்டார். திமுக அமைச்சர்களுக்குள்ளே வந்து ஊழல் செய்வதால் தான் அவங்க போட்டின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துட்டு போயிருக்காரு. எடப்பாடியார் டெல்லி பயணம் எதுவும் ஒரு அதிரி புதிரி. இடி இயக்குனர் 3 நாள் முகாம். ஆமாம். ராகுல் இங்கே சென்னையில் முகாம். என்ன சார் நடக்க வாய்ப்பு இருக்குது? ஏதாவது ஒரு அதிரடி நடக்கும். இப்போ நேரு மேட்டர்லேயே எஃப்ஐஆர் போட சொல்லி கேட்டு கோர்ட்டு சொல்லியும் போடாமல் இருக்கிறாங்க. இப்போ வந்து இவர் 80 சிபிஐ கேவியட் போட்டிருக்காரு. கேவியட் விட்டுருங்க, இங்கே விசாரணை கேட்டு மென்ஷன் பண்ணியிருக்காரு. சிபிஐ விசாரணை கேட்டு மனுவாக தாக்கல் பண்ணியிருப்பாங்க, நம்பர் ஆகிருக்கும். அது என்றைக்கு விசாரணைக்கு வருதோ அன்றைக்கி ஒரு வேளை ஹைகோர்ட்டு உத்தரவு போட்டுச்சுன்னா இவர் போகிறாரு. இந்த 5ஆம் தேதியோட போகிறாருன்னு நினைக்கிறேன்ல தலைமை நீதிபதி. ஆமாம். புதுசாக ஒருத்தர் வராரு. அதனால் இந்த மாதிரி மாற்றங்கள்லாம் வந்தால் என்ன பண்ணுவீங்க? சிபிஐ விசாரணைன்னு போட்டால் என்ன பண்ணுவீங்க? சுப்ரீம் கோர்ட்டுக்கு தீர்ந்து போவீங்க. அங்கே இதே காரணத்தை சொன்னாங்கன்னா இந்த இது நிற்கும். 3 மாதமாக ஊற போட்டிருந்தாங்க, கோர்ட்டு உத்தரவிட்டும் கடமை எஃப்ஐஆர் போடலை. அதனால் சிபிஐ விசாரணை ஒன்ஸு சிபிஐ விசாரணை இறங்கிட்டால் அது வேறு மாதிரி ஆகிடும். அதுவும் தேர்தல் நேரம், கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துடும், இவர்கள் கையில் ஆட்சி இருக்காது, காப்பந்து அரசாக மாறிடுவாங்க. இன்றைக்கே சொல்கிறேன்னே, உங்களுக்கு அதிகாரிகளில் இப்போ பாதி பேர் அப்படியே டேவேஷன் ஆகிட்டுருப்பாங்க. ஓகே. மீதி பேர் இந்த நேர்மையான அதிகாரிகள், இப்போ இருக்கிற அதிகாரிகளை பிடிக்காதவர்கள் நேரத்துக்கு மூவ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பல தகவல்கள் இப்போ இருக்கிற அதிகாரிகள் பலரை பற்றி போய்கிட்டு இருக்கோம். இப்போ இருக்கிற அதிகாரிகளை நான் வந்து என் சூழ்நிலை காரணமாக இப்படி இருக்கிறேன், நான் வந்து இதெல்லாம் இந்த இதில் இப்படி நடந்திருக்கு, இதெல்லாம் நான் உங்களுக்கு தரேன், என்னை மட்டும் இது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி மூவ் பண்ணுறதெல்லாம் நடக்கும். அப்போ இது எல்லாம் சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு சிக்கல். இப்போ டெய்லி நீங்கள் டிவியை காலையில் திறந்தீங்கன்னா ஒரே இவர் மைக்கை பிடிச்சிட்டு பேசிகிட்டு இருக்கிறது தான் பார்க்குறோம். யார்? முதல்வர். இந்த இது சொல்லுவாங்களே, பொய்யா சொல்லிகிட்டு இருக்காருன்னு, அந்த மாதிரி சாதனை சாதனை சாதனை. நம்மளாம் ரொம்ப இதுவாக இருக்குது, இவ்வளோ சாதனையாக செஞ்சுருக்காங்கன்னு. ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த பேர் வச்ச திட்டங்கள் இருக்குது, அதை தான் சொல்லிகிட்டு இருக்காரு திரும்ப திரும்ப. அப்புறம் நீண்ட கால இது இருக்குல்ல, பொருளாதார முன்னேற்றம், அதெல்லாம் வந்து இவர்கள் காரணம் இல்லை. அது ஒரு நம்ம பரம்பரை சொத்து மாதிரி. பரம்பரை சொத்தை ஒருத்தன் சுட்டி காமிச்சிட்டு என்னுடைய வளர்ச்சின்னு சொல்ல முடியுமா? நீ என்ன பிஸ்னஸ் பண்ணி உன் குடும்பத்துடைய பொருளாதாரத்தை உயர்த்தினா அதில் டவுன்ஃபால். ஆனால் பாரு, எனக்கு 8 வீடு இருக்குது, 2 காம்ப்ளெக்ஸ் இருக்குது, 10 டிப்பர் லாரி ஓடுது, 2 ஃபேக்ட்ரி இருக்குது அப்படின்னா அதெல்லாம் உங்கள் அப்பா சம்பாரிச்சு வச்சது, உங்கள் சொந்தக்காரங்களாம் பல தலைமுறைகள் வந்தது. நீ என்ன பண்ண? 3 லாரியை விற்றுட்டிய, 2 கடை இழுத்து முடிக்கிறியன்னா அதெல்லாம் வேறு, அதை பற்றி பேசாதன்ற மாதிரி. அந்த மாதிரி தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சி ஒன்று இல்லை, அதெல்லாம் கொண்டு வந்து காரணமாக காமிச்சிக்கிட்டு இது எப்போவுமே இருக்கும். எந்த ஸ்டேட் வந்தாலும் எந்த கவர்மெண்ட் வந்தாலும் அது இருந்துகிட்டே இருக்கும். அடுத்து எடப்பாடி வந்தாருன்னா அது இருந்துகிட்டே இருக்கும். அது எடப்பாடி தான் காரணம்லாம் கிடையாது, அதில் வந்து அது தனி. ஆனால் அதை காரணமாக காமிச்சிக்கிட்டு உருட்டுறது இப்படி தான் டெய்லி. அதுவும் இவங்க விளம்பரத்துக்கு செலவழிக்கிறத பார்த்தா வேறு லெவலில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் டிவியை போட்டாலே சேனல்கள், அதுவும் சேனல்கள் சும்மாவே அடி அந்த சால்ரா இருக்கும். இதில் விளம்பரம் வேறு வந்து சரி ஒரு சேனலில் இவர் பேசுகிறாருன்னு பார்த்தா 10 சேனல் சாத்தினா 10 சேனல்லையும் இவர் பேசுகிறதையே போட்டுட்ருக்குறாங்க. அதனால் அது அந்த அளவுக்கு இவர்கள் எப்படியாவது ஆட்சியை நிலைநிறுத்தணுன்றதில் போராடிட்டு இருக்கிறாங்க.
காங்கிரஸ்லேயும் ஆளை பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது வழக்கமாக காங்கிரஸில் நடக்கும்ல, காங்கிரஸ் திமுக பிரிவுன்னு அந்த மாதிரி. அதனால் அது ஓடிக்கிட்டு இருக்குது. ஆனால் இது எல்லாமே நிரந்தரம் இல்லை. இந்த மார்ச் மாதன்றது மண்டையை கழுவும் மாதம். அதனால் யார் மண்டையை யார் கழுவுறான்னு பார்க்கணும். ஒருவேளை ராகுலுக்கு பயந்து சோடங்கர் மாதிரி உண்மையிலேயே பாராட்டலாம். மேலிட பொறுப்பாளர்லாம் வந்துட்டு உக்காந்துட்டு போய்கிட்டு இருப்பாங்க. சோடங்கிறதுக்கெல்லாம் அசைஞ்சு கொடுக்குற ஆளாக தெரியல. அதனால் அந்த மாதிரி இந்த சோடங்கருக்கு இது பண்ணி 30 சீட்டு அப்படி கொடுத்தாங்கன்னா இவங்க ஒருவேளை ஒத்துக்க வாய்ப்பு இருக்குது. என்ன சொல்கிறாங்க, சொல்லி போட வைக்கிறாங்க. போனால் போகட்டும் போடா மனநிலையில் முதல்வராம். சொல்லுங்களேன் பார்ப்போம், அப்புறம் என்ன கதியாக வரீங்கன்னு பார்ப்போம். சும்மா அதை உள்ளுக்குள்ளே பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்கணும், அந்த மாதிரி வெளியில் அப்படியே சீனை போட்டுக்கிட்டு உள்ளுக்குள்ளே கால் ஆடிக்கிட்டு இருக்குது. அதுதான் நிலமை. தேர்தல் தேதி தள்ளி போக வாய்ப்பு இருக்கா சார்? எப்போதுமே ஏப்ரல் முதல் வாரமோ 2வது வாரமோ தமிழ்நாடு தேர்தலை சந்திக்கும். இப்போ வரைக்கும் தேர்தல் அனௌன்ஸ்மெண்ட் நமக்கு வரல. தேர்தல் தேதி இப்போ உத்தேசமாக எப்போ நடக்க வாய்ப்பு இருக்கு? 10ஆம் தேதி அறிவிக்கிறாங்க வச்சுக்கோங்க. அந்த சைடு ஒரு 20 நாள், அந்த சைடு ஒரு 25 நாள் வச்சுக்கோங்க. 40 நாள் கணக்கு வச்சு அறிவிப்பாங்க. ஆமாம். அப்போ ஒரு 28, 30, 25 ஏப்ரல் கடைசி பேஸ் தள்ளுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஏன்னா இவர்கள் போடுற கணக்கெலாம் பார்த்தீங்கன்னா பிரதமர் 11ஆம் தேதி வரைக்கும் இங்கே கூட்டம் வைக்கிறார்ல. ஆமாம். அப்போது அதை ஒட்டி தான் இவர்கள் அறிவிக்கிறது. 12ஆம் தேதி அறிவிச்சான்னு வச்சுக்கோங்க. அந்த சைடு ஒரு 18 நாள், மார்ச்ன்றதுனால 19 நாள், 31 நாளில் இந்த சைடு ஒரு 19, அந்த சைடு ஒரு 20. இப்போ 21, 22 தேதியில் வர்ற மாதிரி அறிவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாடு கடைசி ஃபேஸில் தான் போக வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு ஒரே இதுவாக நடத்துறதுக்கும் வாய்ப்பு. ஒரே கட்டமாக தான் நடத்துவாங்க. அங்கே ஃபர்ஸ்ட் பேஸு வெஸ்ட் பெங்காலில் வந்து செகண்ட் பேஸ் நடத்தும் போது இங்கேயும் சேர்த்து நடத்துகிற மாதிரி. சார், விஜயை பற்றியும் பேசாமல் இருக்க முடியாது. வருகிற 4ஆம் தேதி தஞ்சாவூரில் நிர்வாகிகள் சந்திப்புக்கு அனுமதி கேட்டிருக்காங்க. தஞ்சாவூர் போலீஸும் அனுமதி கொடுத்துட்டாங்க. கொடுக்கலன்றாங்க. இது வரைக்கும் கொடுத்துட்டாங்கிற மாதிரி தான் சார் நியூஸ் தெரியல. இது வரைக்கும் கொடுக்கலன்னாங்க. நான் கேள்வி மாற்றிக்கிறேன் சார். விஜயை பற்றி நம்மளால் பேசாமல் இருக்க முடியாது. வருகிற 4ஆம் தேதி தஞ்சாவூரில் நிர்வாகிகள் சந்திப்புக்கு ஏற்பாடு பண்ணியிருப்பதாக தகவல். மோஸ்ட்லி அப்ரூவ் ஆகிடும் அப்படிங்கிற தகவல் தான் நமக்கு வந்திருக்கு. என்ன சார் பண்ண போகிறாங்க? வேலூர் 2வது வாரம், தஞ்சாவூர் எலெக்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான நாட்கள் தான் இருக்குது. என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்க? பெரம்பூரில் போட்டி போட போகிறாருன்னு சொல்கிறாங்க. என்ன பிளான் வச்சுருக்காங்க சார்? விஜய் அவருடைய சொந்த வாழ்க்கையை கொஞ்சம் பெருசாக்கி விட்டு ஒரு மாதிரி ஆக்கி விட்டாங்க. அதை அவரே தவிர்த்துருக்கலாம். ஏன்னா இது இன்றைக்கி நேற்று பிரச்சனை இல்லை, ஒரு 4-5 வருஷமாகவே இருக்குது. அவருடைய நெருங்கிய விஷயங்களை அறிந்தவர்களுக்கு அது தெரியும். அப்போது நீங்கள் இந்த மாதிரி வரும்பொழுது நான் ஒரு விஷயம் ஆரம்பத்துலேருந்து சொல்லுவேன், ஞாபகா, நீங்கள் மோதிர ஆள் சாதாரண ஆள் கிடையாது. திமுக அவங்க அடிக்கவே ஆரம்பிக்கலை. நீங்கள் தனியாக நிற்கிறீங்கன்னா அவங்க அடியெலாம் வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் பண்படாதவர்கள். உங்களுக்கு அந்த அடியை தாங்கணுன்னா, அவங்க அடி தாங்கினா யார், கீழ்மட்டம் வரைக்கும் தாங்கணுன்னா அந்த அடியை தாங்குகிற அதே ஈக்குவலாக இருக்கிறவங்கள கூட்டு சேர்ந்தீங்கன்னா நீங்கள் தப்பிக்கலாம், அடுத்து நகரலாம் அப்படி. ஆனால் இவர்கள் தான் தெரியும்ல, அதாவது அதி புத்திசாலிட்டியும் நீங்கள் ஒன்றும் சொல்ல முடியாது, அதி முட்டாலிட்டியும் நீங்கள் ஒன்றும் சொல்ல முடியாது. 2 பேருமே ஒரே டைப்பில் தான் இருப்பாங்க. அதி புத்திசாலி ஓவர் கான்ஃபிடென்ட்டில் இருப்பான், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு. அடி முட்டாலும் வந்து அதே இது மாதிரி தான் இருப்பான், ஏதாவது இழுத்து வச்சுட்டு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பான். இவங்க அந்த மாதிரி ரகம், மிதமான ஒரு ரகம் கிடையாது. மற்றவர்கள் ஆலோசனையை ஏற்றுக்கிறது, சூழ்நிலையை பார்க்குறதுன்னு. இவர் விஜய் வந்து ரூம்குள்ளே பூட்டிகிட்டு உள்ளே உட்காந்துட்ருக்குறார். அதை தாண்டி ஒன்றும் கிடையாது. கூட்ட இருக்கிற எல்லாருமே பார்த்திங்கன்னா யாருக்குமே பொலிட்டிக்கல் நாலேஜ் இல்லாத ஆட்கள். பொலிட்டிக்கல் நாலேஜோடு வந்த செங்கோட்டையனே ஓரம் கட்டிட்டாங்க. அங்கே தீர்மானிக்கிற சக்தியெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிரேட் லீடர் யார் சொல்லுங்கள்? புஷி ஆனந்த், விஷ்ணு ரெட்டி, புஷி, ஜான். இது 3மே விளங்காது. புஷிக்கு பொலிட்டிக்கல் நாலேஜே கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் கட்சி தன் கண்ட்ரோலில் இருக்கணுன்றது. வெந்தது வேகாதது அரவைக்காடு. ஆமாம், அதே தான். ஜானுக்கு அதே தான், தான் கையில் கட்சி இருக்கணும், தான் இஷ்டத்துக்கு கட்சியை விட விஜய் தான் கையில் இருக்கணுன்றது டெமிகார்டு. விஷ்ணு ரெட்டிக்கு தான் கையில் தான் எல்லாம் இருக்கணுன்றது. இதுக்கு நடுவில் கூட சேர்ந்து இப்படியும் அப்படியும் அல்லாடிக்கிட்டு இருக்கிற பார்ட்டிங்க தான் மற்றவங்கலாம். இதுதான் அந்த கட்சியுடைய நிலைமை. அப்போது இதை வச்சுக்கிட்டு பாருங்கள், தேர்தல் நெருக்கத்தில் சேனல்கள் ஊராக உத்தேச வேட்பாளர்கள் அதுன்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், இவர் பேசக்கூடாது யாரேன்னு சொல்லி வச்சுருக்காரு. அப்போ தாவேகாவுடைய நிலைப்பாடு என்னன்றதை நீங்களும் பேச மாட்டீங்க, கீழே இருக்கிறவங்க பேசுறதையும் பேச விட மாட்டீங்க. எந்த முடிவையும் யாரும் எடுக்க முடியாது. விருப்ப மனு கொடுத்தீங்க, பொறிக்கட்டில் வைக்கிற மாதிரி விற்றீங்க, திரும்ப வந்துச்சா?
ஆனால் வேட்பாளர் நேர்காணல் நடத்தலை. ஆனால் வேட்பாளர் பட்டியல் ரெடி. ஓ, இதுக்கு பேர் என்னது? ஜனநாயகமா? திமுக அதிமுக கட்சிகள் கூட ஒரு அந்த ப்ராசஸை பண்ணிக்கிட்டே அவங்க வேலையை பண்ணுவாங்க. அதை வந்து ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது தான், இருந்தாலும் ஒரு நான்கி வாஸ்தேவுக்கு வந்து அது நேர்காணல் நடத்துவாங்க. 60% தீர்மானிச்சிருக்கோம், ஒரு 40% நேர்காணல்ன்ற மாதிரி நடத்திடுவாங்க. வரும். இதில் திமுக ஒரு கட்டம் அதிகமாக போய் பெண்ணு யாரை டிசைட் பண்ணுதோ அப்படின்னு, அதிமுகவில் அங்கே அதிகார மையம் யாரை முடிவு பண்ணுதோ அதுன்ற மாதிரி எல்லா இடத்துலையும் அந்த அதிகார மையங்கள் இருக்கும். அதை யார் திருப்திப்படுத்துகிறாங்க, அவங்களும் வந்து சும்மாலாம் அது பண்ண மாட்டாங்க. ஃபீல்டில் இவருக்கு என்ன பவர் இருக்குது அதெல்லாம் பார்க்குறது ஒரு 40-50% இருக்கும். ஒரு 50% தான் ரெக்கமெண்டேஷனு வழக்கமாக கொடுக்குறவங்களுக்கு கொடுக்குறது அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் இங்கே எதுவுமே யாருமே புதுசு, இவங்க எல்லாமே புதுசு. சில இடங்களில் தெரிப்பாக மாவட்ட செயலாளர் ஒர்க் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் நீங்கள் வந்து குறிப்பிட்ட தொகை 2 கோடி ரூபா வரைக்கும் நீங்கள் வந்து டிடி கொடுங்க ஒயிட்டில் தான் அப்படின்னு அவங்க எங்கே போவாங்க? அவங்க ஓரமாக கை கட்டுன்னு இந்த ஒரு படத்தில் சொல்லுவானே, இந்த கொய்யாவில் யாரா அது அழுவுறதுன்னு கேட்பாங்களே, பொண்ணு கல்யாணத்துக்கு அழுதுகிட்டு இருக்குமே, ஐயர் மந்திரம் சொல்கிறவர் தான் மாப்பிள்ளையாக இருப்பார். சரி இந்த ஜென்மத்தில் நேக்கு பிராப்தம் இல்லைன்னு நான் ஒதுங்கிட்டேன்னுவான்ல, அந்த மாதிரி இந்த தேர்தல் எனக்கு இல்லைன்ட்டு ஒதுங்கிடுவாங்க. அப்போ வெளியிலேருந்து ஒரு பணக்காரனை கொண்டு வந்து போடுற ஏற்பாடு. அப்போ அவன் எப்படி போட்டியை கொடுப்பான்? கொடுக்க மாட்டான். திமுகவோ அதிமுக வேலைக்கு வாங்கிடுவாங்க. இதான் நடக்கும். 2 கோடி கொடுத்தாருன்னா 10 கோடி கொடுக்குறேன்னு சொன்னால் நிச்சயம் வேலை பார்க்க மாட்டாங்க. 5 கோடி கொடுத்தா போதாதா? 3 கோடி ரூபா லாபம்ல யார் தருவா அந்த காலத்தில்? அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துலேயுமே தாவேக்கா நடைமுறையிலேயே வீக்காக இருக்காங்க. இது இல்லாமல் அவருடைய சொந்த வாழ்க்கையை தூக்கி அடிச்சு விட்டாங்களா? இப்போ பாருங்கள், அந்த மேல்மட்ட நிர்வாகிகள் எல்லாருமே இப்போ சைலண்ட் ஆகிட்டாங்க. ஏங்க இது வழக்கமான விஷயம் தானே, ஒரு டிவோர்ஸ் இது, அது தூக்கி வெளியே போட்டாங்க, அதை அவர் சந்திச்சுக்க போகிறாரு. பொலிட்டிக்கலாக நீங்கள் இயங்குறத ஏன் இயங்கலை? இன்னும் இலவா விழுந்துச்சு இல்லை தெரியுதா? இவங்களுடைய அந்த ஸ்டஃப்பு கரூரில் பார்த்தோம், இப்போ இதில் பார்க்குறோம். இறங்கி அடிக்க வேண்டியதுதானே? அரசியலாக நீங்கள் அடிக்கிறதுல உங்களை யார் தடுக்க போகிறா? விஜயே சொல்கிறேன், விஜயலட்சுமி மேட்டர் அவ்வளோ கலப்புனாங்க. சீமான் எங்கேயாவது வீட்டில் முடங்கி கிடந்தாரா? இல்லை அவர்கள் தம்பிகள் முடங்கி கிடந்தாங்களா? அது ஒரு பாட்டில் அது, இது பாட்டில் இருக்குதுன்னு அந்த மாதிரி நீங்கள் இறங்கி அடிக்கிற அரசியலும் இல்லை. அதனால் தாவேக்காவுக்கு இப்போ ஒரே இது, காங்கிரஸ் வந்துச்சுன்னா ஒரு பெரிய லாபம். உண்மையிலே சொல்கிறேன், இவங்களால் அவங்களுக்கு லாபம், அவங்களால இவங்களுக்கு லாபம். இதுதான் இன்றைக்கி அவருடைய நிலைமை. இவர்கள் 1ஆம் தேதி ஒரு பட்டியல் அறிவிக்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருந்தாங்க. இந்த பூகம்பம் வெடிச்சோன்னா தூக்கி உரம் போட்டாங்க. விஜய் உட்பட நிர்வாகிகள் நிற்கிறது எல்லாம் சென்னையில் தானே. விஜய் பெரம்பூர், வில்லிவாக்கத்தில் ஆதவர்ஜுனா, டி நகரில் நம்ம இவர் புஷி ஆனந்த், மயிலாப்பூரில் வெங்கட்ராமன், இதில் துறைமுகத்தில் அருண் வேல்ஸ் அருண், அது மாதிரி மரி வில்சன், மற்றவர்கள் எல்லோருமே நிற்கிறதுக்கான. ராஜ்மோகன் நிற்கிறாரா சார்? ராஜ்மோகன் எக்மோர். அதனால் கோட்டையில் நிற்கிறாரு. கோட்டையில் ஓட்ட போடுவாரான்னு பார்க்கணும். அப்போ இந்த மாதிரி பட்டியல் வரதான் இருந்தது, வரலை. அதுதான் சிக்கல் அவங்களுக்கு. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். தமிழ்நாடு அரசியல் களம் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப அறிவாக பதில் சொல்லியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி முத்துரை.